Hi friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் டிஃபன் சாம்பார் தாங்க செய்ய போறேன். கோதுமை தோசைக்கு டிஃபன் சாம்பார் செய்ய போறேன். நான் சாம்பார் செய்யறத மட்டும் காமிக்கிறேங்க. பாத்தீங்கன்னா நான் ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்துக்கிறேன். நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேன். இதுல வந்து குக்கர்ல சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ வந்து வேக வச்சுக்கலாம் வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா குக்கர் வச்சாச்சுங்க. இப்போ நம்ம கழுவுன பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியும் சேர்த்துக்கலாங்க இதில். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 300 ml தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இந்த பருப்பு வேக வைக்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். ஒரு 5 விசில் வரட்டும். இப்போ இது பருப்பு வேகட்டுங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்துடுதுங்க. ஒரு 5 விசில் வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு பருப்பு நல்லா வேகும். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளார இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. சாம்பாருக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. வெறும் வானல்லே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்துட்டு சும்மா நம்ம வெறும் வானல்லே வறுத்துட்டா போதுங்க. நீங்கள் எண்ணெய் சேர்த்து வறுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் பிசு தன்மை இருக்கும். நீங்கள் இதை மாதிரி நீங்கள் வெறும் வானலில் வறுத்துட்டு பவுடர் மீந்தால் கூட நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோன்னா அந்த எதுவும் எண்ணெய் வாசனை தெரியாதுங்க. இது மாதிரி நீங்கள் வெறும் வானலில் வறுத்துட்டு பொடி பண்ணிக்கோங்க. நல்லா இந்த கடலைப்பருப்போடைய நிறம் மாறி எடுத்து பாருங்கள். இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாம்பார் வந்து இந்த காயெல்லாம் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா கடுகும் வெந்தயம் நல்லா வெடிக்கட்டுங்க. வெடிச்சதுக்கப்புறம் 3 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துருக்குங்க. அதாவது 100 கிராம் வெங்காயம் சேர்த்தா போதும். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்ற சாம்பார் நம்ம செய்கிறோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. சாம்பாருக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாதுங்க. லைட்டாக ஒரு அரை பாகம் வெந்தால் போதும். இந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி வதங்கினா போதும். இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோ அப்லோடு பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் தான் செய்கிறேன். நல்லா சீக்கிரமாக சூடேறுது இந்த பாத்திரம். நார்மலாக பாத்திரம் எப்படி சூடேறுமோ அதே மாதிரி தாங்க இந்த கல் பாத்திரமும் சீக்கிரமாக சூடேறுது. சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஹீட்டு சீக்கிரமாக ஆகிறதால ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடுது. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வதங்கணும். நம்ம கூட நறுக்கி வச்சுருக்கிற ஒரு 3 பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. சாம்பார்னாலே சின்ன வெங்காயம் என்ன தான் நல்லா சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணி பாருங்கள். நல்லா சாம்பார் சூப்பராக இருக்கும். இப்போ சாம்பார் காய் நறுக்கி வச்சுருக்கேங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் சேர்த்து நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். இது கூட நீங்கள் தேவைன்னா முருங்கைக்காய் சேர்த்துக்கலாங்க. சாம்பார்னாலே கொஞ்சம் அதிகமாக காய் சேர்க்க தேவையில்லை. கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் இருந்தாலே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாப்பாட்டுக்குன்னா தான் நீங்கள் நம்ம சொல்கிற காய்கறிலாம் நிறைய சேர்த்துட்டு செஞ்சீங்கன்னா வாசமும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். டிஃபன் சாம்பாருக்கு நீங்கள் இதை மட்டுமே சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் கத்திரிக்காய் சேர்த்துருக்குறேன், 100 கிராம் கேரட்டு, 50 கிராம் பீன்ஸ் சேர்த்துருக்குறாங்க. அவ்வளோதான். இதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இப்போ இந்த டைமில் நான் 100 கிராம் தக்காளி நறுக்கி வச்சுருக்குறேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்க தேவையில்லைங்க. இந்த காயை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டால் போதும். காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. ஒரு காய் 2 நிமிஷம் வதந்ததுக்கு அப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. தனியா பவுடர் சேர்த்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்குங்க.
நம்ம மசாலா அரைக்கும் போதே தனியெல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நம்ம பருப்பு வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் சேர்த்தாச்சுங்க. அதனால் நான் இப்போ அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சின்னு வந்த பவுடருங்க. நம்ம முன்னாடியே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. அதை சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. லைட்டாக அந்த மசாலாவை சேர்த்து அந்த காய் கூட வதக்கி விட்டுருங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 300 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காய் வேகணும் இல்லைங்களா, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது சாம்பார். ஏன்னா நம்ம பருப்புலேயும் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதனால் ஒரு 300 ml சேர்த்துட்டு இந்த காயை நல்லா வேக வைக்கலாங்க. நல்லா தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகுங்க இந்த காய் வேகிறதுக்கு. வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா புளி பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துக்கோங்க. டிஃபன் சாம்பார்னாலே புளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, லைட்டாக தெரியணும். அதனால் ஒரு நெல்லிக்காய் சைஸு நான் இப்போ புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேங்க. இப்போ சாப்பாட்டுக்கு சாம்பார் செய்யணும்னா கொஞ்சம் அதிகமாக புளி தேவைப்படும். நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்தாலே போதுங்க. இது நல்லா ஊறட்டும். காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்துக்கலாம். நல்லா காய் வெந்துடுத்து பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வேகணும். நல்லா வெந்துடுது. இப்போ இந்த டைமில் புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ புளியில் ரொம்ப தண்ணி சேர்க்காம இந்த அளவுக்கு கெட்டியாக கரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டங்க. அவ்வளோதான். கலக்கி விட்டுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க. நல்லா இந்த அளவுக்கு புளி தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த டைமில் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்லைங்க. லைட்டாக கொதி வந்தால் போதும். பருப்பு சேர்த்து ரொம்ப கொதிக்க வச்சாதானே அந்த டேஸ்ட் வராதுங்க. அதனால் நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க. கொஞ்சமாக அந்த கிண்ணத்தை கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்குங்க. உங்களுக்கு தண்ணி இந்த அளவுக்கு போதுன்னா வச்சு விட்டுடுங்க. இல்லைன்னா கூடுதலாக கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்குங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறேங்க. ஒரு கட்டி வெல்லம் சேர்க்கணும். எப்பவுமே டிஃபன் சாம்பார்னால் நீங்கள் கல்யாணத்துலலாம் கூட சாப்பிடும்போது லைட்டாக ஒரு ஸ்வீட்டு தன்மை வரும். அது வெல்லம் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்குங்க. அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இனிப்பு சுவை பிடிக்குன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாங்க. எப்பயுமே சாம்பாருக்கு பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இறக்க போகிற டைமில் நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்குங்க. அதை கூடவே நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, இப்போ நான் இறக்க போகிற டைமில் அந்த அரைச்ச பவுடரை வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இறக்குங்க. இறக்க போகிற டைமில் இது மாதிரி சேர்த்துட்டு இறக்கும்போது வாசம் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. லைட்டாக கலக்கி விட்டுட்டு நம்ம மல்லித்தழை கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதான். சாம்பார் சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுது. அவ்வளோதாங்க. கொதிச்சது போதும். இப்போ மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம். மல்லித்தழையும் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. நல்லா சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுதுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.